பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் இந்தியாவிற்கு தங்கம் கிடைத்துள்ளது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 10 மீட்டர் துப்பாக்கி சுடுதலில் இந்திய வீராங்கனை அவனி லெஹ்ரா தங்கம் வென்று அசத்தியுள்ளார். 10 மீட்டர் துப்பாக்கிச் சுடுதலில் இந்திய வீராங்கனை அவனி லெஹ்ரா தங்கம் வென்று அசத்தியுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாராலிம்பிக் போட்டியில் இந்தியாவிற்கு ஒரு தங்கம் கிடைத்துள்ளது. 10 மீட்டர் துப்பாக்கிச் சுடுதலில் இந்திய வீராங்கனை அவனி லெஹ்ரா தங்கம் வென்று அசத்தியுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முத்து. வணக்கம் முத்து, இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த பாரா ஒலிம்பிக் போட்டி என்பது நேற்று முன்தினம் துவங்கியது. இந்த நிலையில இந்தியா நேற்று முதல் தங்களுடைய போட்டியை ஆரம்பித்தது. குறிப்பாக நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே வில்வித்தை போட்டியில் கலந்து கொண்டு விளையாடியது. இந்த நிலையில துப்பாக்கி சுடுதல் போட்டி என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மகளிருக்கான அந்த துப்பாக்கி சுடுதல் போட்டி என்பது 10 மீட்டர் துப்பாக்கி சுடுதல் என்பது சற்று நேரத்திற்கு முன்பாக தான் துவங்கி நடைபெற்று வந்தது. இந்த நிலையில இந்த துப்பாக்கி சுடுதல் போட்டியில இந்தியாவை சேர்ந்த அவானி லோஹரா தற்பொழுது தங்கம் என்பது வென்றிருக்கிறார். 10 மீட்டர் ரைபிள் பிரிவில் தங்கம் வென்று அசத்திருக்கிறார். இந்தியாவுக்கு நடப்பு இந்த பாரிஸ் அந்த பாரா ஒலிம்பிக் தொடரில் கிடைக்கக்கூடிய முதல் பதக்கமாக பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட இந்தியாவை பொறுத்த வரைக்குமே 84 வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு விளையாடுகிறார்கள். இந்த நிலையில இந்த முறைதான் அதிகமாக கடைசியாக நடைபெற்ற டோக்கியோ ஒலிம்பிக்கில் 36 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றார்கள். இந்த முறை 84 வீரர் வீராங்கனைகள் இப்பொழுது விளையாடக்கூடிய சூழ்நிலை. இன்றைய தினத்தை பொறுத்தவரை போட்டியை பொறுத்தவரைக்கும் இந்த 2வது நாள் ஆட்ட போட்டி என்பது இந்தியாவுக்கு நடைபெற்று வருது. தற்போது சற்று நேரத்துக்கு முன்பாக தொடங்கிய இந்த போட்டியிலும் தற்பொழுது இந்தியாவை சேர்ந்த அவானி லோஹரா தங்கம் என்று அசத்திருக்கிறார். அதே நேரத்தில் மற்றொரு வீராங்கனை அதாவது வெண்கல பதக்கம் வென்றிருக்கிறார். அதாவது மோனா அகர்வால் வெண்கல பதக்கமும் வென்றிருக்கார். அந்த வகையில இந்தியாவுக்கு தற்பொழுது இந்த நடப்பு ஒலிம்பிக் துறையில 2 பதக்கங்கள் என்பது கிடைத்திருக்கிறது. 2ஆம் நாள் இந்த போட்டி என்பது நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலை ஒரு தங்கம் மற்றும் ஒரு வெண்கலம் என ஒரே நேரத்தில் அதாவது ஒரே போட்டியில 2 பதக்கம் என்பது கிடைத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். இந்த பாரா ஒலிம்பிக் போட்டி என்பது வருகின்ற 8ஆம் தேதி வரை நடைபெறக்கூடிய சூழ்நிலை. தற்பொழுது இந்தியா தங்களுடைய பதக்க வேட்டை என்பதை துவங்கியிருக்கிறது. அதன் அடிப்படையில் முதற்கட்டமாக பெரிய தங்கமாக பார்க்கப்படுகிற முதலிடம் பிடித்து தற்பொழுது தங்க பதக்கத்தை கைப்பற்றியிருக்கிறார் அவானி லோஹரா. அதே நேரத்தில் அவானி மற்றொரு வீராங்கனையாக பார்க்கக்கூடிய மோனா அகர்வால் அதாவது வெண்கல பதக்கத்தையும் கைப்பற்றியிருக்கார் என்பதை குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். முத்து, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.